ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த ஜேர்னி வந்து எல்லாரும் ஒரு கம்ஃபர்ட்டான ஜோனில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கும் அதுலேருந்து ஒரு மாறுபட்டு வாழணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி நான் பயணிக்க ஆரம்பிக்கும்போது, என்கிட்ட இருந்தது 13 வருஷம் வண்டி, ஒரே ஒரு வண்டி. இந்த வண்டியில நான் பயணிக்க ஆரம்பிச்சு கடைசியா வந்து சேர்ந்த லொக்கேஷன் தான் இந்த இமயமலையோட எண்டு. இதுக்கப்புறமும் நான் போக முடியும்னு சொல்லி இதுலயும் நான் போக ஆரம்பிச்சேன். பட் அதுக்கப்புறம் வந்து ரோடே இல்ல. சரி, அந்த பனிமலை மேல ஏறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பனிமலை மேலயும் ஏறி போனேன். அங்கருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர் நானே வந்து ஏதோ ட்ரெக்கிங் போற மாரி என்ன ஐடியால போனேன்னு தெரியல. அங்கேயும் தாண்டி போயிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அன்னைக்கு நைட்டு நான் அங்க இருந்தேன்னா இறந்தே போயிருப்பேன்னு. ஸோ திரும்பி பேக் டு இந்த லொக்கேஷன் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நடந்து வந்து சேர்ந்தேன். நடந்து வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, கை, காலு, உடம்பு எல்லாமே டேமேஜ் ஆகி இவ்வளோ நாள் நான் வந்து ரொம்ப என் உடலே மிகப்பெரிய அஸ்திரமா நான் நினச்சிட்டு இருப்பேன். அந்த உடம்பு ரொம்ப தளர்ந்து போச்சு. ஸோ நைட்டு ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துல தங்க வச்சாரு. ஸோ நான் திரும்பியும் பிறந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போகிற வழியில் சாப்பாடு கொடுத்தாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. சில பேர் என்னை வந்து உதவி தள்ளினாங்க, சில பேர் ஹெல்ப் பண்ணல. சில பேர் வந்து இந்த வண்டியிலேயே இவ்வளோ தூரம் வரானா அப்படின்னு சில பேர் ஹர்ட் பண்ணாங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி நான் அந்த இடத்த ரீச் பண்ணது வந்து நம்பிக்கை.